சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு பகுதியில் ஒரு மனவளர்ச்சி பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கான பள்ளி மற்றும் மறுவாழ்வு மையம் செயல்பட்டு வருகிறது. இந்த மையத்தில் 50க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயில்வதோடு அங்கேயே தங்கியும் இருந்து வருகின்றனர். இத்தகைய சிறப்பு தேவையுள்ள குழந்தைகளுக்கு கல்வி, பயிற்சி, மறுவாழ்வு மற்றும் அன்றாட பராமரிப்பு வழங்குவதே இந்த பள்ளியின் முக்கிய நோக்கமாகும். இந்நிலையில் 13ஆம் தேதி மாலை பள்ளி நிர்வாகம் மாணவர்களை பள்ளி வளாகத்தில் உள்ள குப்பைகளை சுத்தம் செய்ய வைத்துள்ளது. மன வளர்ச்சி பாதிக்கப்பட்ட மாணவர்கள் என்று பாராமல் அவர்களை இத்தகைய வேலைக்கு ஈடுபடுத்தியது பெரும் கேள்வியை எழுப்பியுள்ளது. இந்த சம்பவம் பள்ளி மாணவர்களின் பெற்றோர்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் கோபத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள பெற்றோர்கள் அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். இதுபோன்ற சம்பவங்கள் தமிழ்நாட்டில் அரிதானவை அல்ல. கடந்த காலங்களில் இதுபோன்று மாணவர்களை கழிவறை, வகுப்பறை உள்ளிட்டவற்றை சுத்தம் செய்ய வைத்த சம்பவங்கள் தொடர்பாக வீடியோக்களும் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தன. இது போன்ற வீடியோக்கள் வெளியாகும் போதெல்லாம் உடனடியாக சம்பந்தப்பட்ட ஆசிரியர்கள், பள்ளி நிர்வாகம் மீது அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இருப்பினும் முழுமையாக இந்த சட்டவிரோத செயல்கள் குறைந்த பாடில்லை. இந்த நிலையில்தான் தற்போது மன வளர்ச்சி பாதிக்கப்பட்ட மாணவ மாணவிகளை இத்தகைய செயல்களில் ஈடுபடுத்தியுள்ளனர். இது குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு சட்டத்திற்கு எதிரானவை என்பதால் அதிகாரிகள் விரைந்து விசாரணை நடத்த வேண்டிய அவசியம் உள்ளது. இத்தகைய குழந்தைகளுக்கு பள்ளி என்பது கல்வி, பயிற்சி, பாதுகாப்பு அளிக்கும் இடமாக இருக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பேசுபொருளாக மாறியிருக்கிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.